வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராஜ்மா அடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த ராஜ்மா அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ராஜ்மாவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா சுண்டல் மாதிரி இல்லை வேக வச்சு குழம்புலாம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் அடையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த அடையை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் புரதச்சத்தும் நிறைய இருக்குது இதில். இந்த அடையை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்னு எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ராஜ்மா அடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இது ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் நல்லா செரிமானம் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்மா அந்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடை மாவு நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு 10 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா 1 கப் அளவுக்கு சுரைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த அடையில் இந்த சுரைக்காய் தேங்காய்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதே போல் நம்ம ஊற வச்ச ராஜ்மாவையும் இதில் தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அடமாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் இந்த மாவை கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் என்ன மாவு மட்டும் கொஞ்சம் லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு இருந்தால் தான் அடை நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நல்லா லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற அந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சேன். வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாவை இப்படியே நீங்கள் தோசையாக நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். அடையாக வேணும்னா இதில் வந்து வெங்காயம், முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து செய்யலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அடையாக வேணாலும் செஞ்சுக்கலாம். அது அடை மாதிரி வேணாம், தோசை மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்படியே இந்த மாவை கரைச்சிட்டு நல்லா மெல்லிஸாக ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக வரும். நான் இன்றைக்கி அடை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்ததுனால இதில் நான் வந்து கொத்தமல்லி சேர்க்கலை. நீங்கள் வேணுன்னா கொத்தமல்லி சேர்த்து செஞ்சுக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடை ஊற்றுற பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அடையை நல்லா மெல்லிஸாக ஊற்றி எடுக்கலாம். அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடை ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ அடை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கல் காய போட்டிருக்கேன். கல் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடை ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கல்லுக்கு தேவையான அளவு மாவு ஊற்றி நல்லா மெல்லிஸாகவே தேய்ச்சி விடுங்க. இப்போ அடை ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு சுட்டிங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் அடை செஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக இது போல் ஹோல் போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும்.
இப்போ அடை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு அடுப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடை நல்லா மொறுமொறுப்பாக வெந்து கிடைக்கும் நமக்கு. குறைவான தீயில வேக வைக்கும் போது நல்லா அடை உள்ளேயும் வெந்து வெளியிலையும் வெந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா 2 பக்கமும் வெந்து அடை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்குவோம். அடையும் பாருங்கள் நல்லா மெல்லிசாக மொறுமொறுப்பாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இது கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ராஜ்மா சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. டேஸ்ட்டு அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் அடை ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். சிறுதானிய அடை, நார்மல் அடை தோசை, தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை, இது போல் நிறைய அடை ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ராஜ்மா அடையும் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.